பேச்சு என்னோட ஃபர்ஸ்ட் படம். இப்போ பேசினவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் தான் நானும் சொல்ல போறேன். நண்பர்களால் நண்பர்களுக்காக எடுக்கப்பட்ட படம். ஸோ முதல் தேங்க்ஸ் நான் கோகுலுக்கு தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் ஆட் ஃபிலிம் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு அப்பப்போ சேலம்ல ஏதாவது ஷூட் இருந்ததுன்னா ஷூட் முடிச்சுட்டு ஏற்காடு போவோம். ஏற்காடு போயிட்டு ஒரு 2 நாள் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ இடங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு சொன்னப்போ கோகுல் ஒரு ஆஃப்டர்நூன் சாதாரண ஒரு கேஷுவல் டிஸ்கஷன்ல ஆரம்பிச்சது. நீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணீங்களே, அந்த மாதிரி ஒரு கதை இருந்ததுன்னா நம்ம ஒரு படம் பண்ணலாம்னா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா ஸ்டார்ட் ஆன ஒரு ஆஃப்டர்நூன் டிஸ்கஷன் தான் இன்னைக்கு பேச்சியா இன்னைக்கு பிரஸ் மீட்ல வந்து நின்றுருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேச்சு அப்படின்னு ஒரு பக்க கதையா எழுதின என்னுடைய நண்பர் வசந்த், நானும் அவரும் சேர்ந்துதான் அந்த படத்தை எழுதியிருக்கோம் ஸ்டோரி. அவர் ஒரு பக்க கதையா எடுத்ததை ஸ்கிரீன் பிளேவா மாற்றி ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ணேன். ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். அது இன்னைக்கு இவ்வளவு பெரிய படமா வந்து நின்றுட்டு இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் அடித்தளம் அமைச்சு கொடுத்த கோகுலுக்கு மிகப்பெரிய நன்றி. ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு. தென் இந்த படத்துக்கு வேண்டி ஒரு படம், ஒரு புதுமுக இயக்குனர், ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ற டைரக்டர் அப்படின்னா ஒரு சில ப்ராசஸ் இருக்கு. நீங்க இங்க இருக்கிற பிரஸ் பீப்புள் எல்லாருமே ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி புதுமுக இயக்குனர்கள் நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்க ஃபிட்னஸ் பண்ணியிருப்பீங்க. நானும் புதுசாக எதுவும் சொல்ல போறது இல்லை. எஸ், எல்லாரும் கோ த்ரூ பண்ண எல்லா ஸ்ட்ரகிளும் முடிச்சுதான் பேச்சு அப்படிங்கிறது வந்து லைட்டுக்கு வந்திருக்கு. அது இன்னைக்கு வெளியில கொண்டு வர்றதுக்குன்னு சொல்லிட்டு பேச்சு வந்து அந்த சினிமா வந்து தனக்கு தேவையானதை வந்து கேட்டு வாங்கிக்கோன்னு சொல்ற மாதிரி பேச்சு வந்து இன்னைக்கு இன்னொரு டீமை உள்ள கொண்டு வந்து எங்களோட பேச்சு August 2 வெளியில வர்றதுக்கு மிகப்பெரிய துணையா வீரஸ்ல இருந்து முஜீப் சார் அண்ட் டீம் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். எப்பவுமே அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் எழுதியிருக்காங்க இப்போ. ஸோ நீங்கள் அப்பாவுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ டெஃபினட்டாக நீங்கள் பேச்சுக்கு சப்போர்ட் பண்ணி வேரூஸ் அண்ட் வயலான் புட்டுக்கிட்டு புட்டு மூவி ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நான் வேரூஸ் பற்றி ஆரம்பிக்கிறேன். இட்ஸ் பீன் ஸ்டார்டட் பை முஜிப். நானு முஜிப் ராஜா தனி வி ஹவ் பீன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் 30 years. ஸோ இந்த கம்பெனி நாங்கள் மெயினாக ஆரம்பிச்சது ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வேரூஸ்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் நடத்தும் இட்டாலியில். இட்ஸ் மீனிங் தட் பீப்புள் வாண்ட் டு கெட் டுகெதர் அண்ட் டூ சம்திங் ஆன் த ஃபிலிம் சைட். ஸோ எங்கள் 4 பேருக்கு என்ன இன்டென்ஷனாக இது மாதிரி புது ப்ரொடியூசர்ஸ், புது டேரக்டர்ஸ், புது டேரக்டர்ஸ், புது ஆர்டிஸ்ட், வி வாண்ட் என்கரேஜ் தம் அண்ட் பட் பிரிங் த டேலண்ட் அவுட் சைட். ஸோ அப்படி வரும்போது தான் ஐ திங்க் ஸோ தேங்க்ஸ் டு ஆலிஸ் அண்ட் சூரி ஹூ ஆர் ஹியர். ஸோ தே சென்ட் த மூவி டு முஜிப். முஜிப் எனக்கு ஒரு நைட் 12 மணிக்கு கால் பண்ணார் யூஎஸ்லேருந்து. கால் பண்ணிட்டு டே இது மாதிரி ஒரு படம் வந்திருக்கு பேச்சியில், நாங்கள் யூஎஸ்ல பார்த்தோம். ஸோ நீங்கள் ராஜராஜன் தனி 3 பேரை பார்த்துட்டு எழுதுன்னு சொன்னார். ஸோ ஐ திங்க் ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு முஜிப் who saw the movie in the US and brought it down to here. இங்கே நாங்கள் படத்தை பார்த்தோம். படத்தை பார்த்தோன்னே எனக்கு தோணிச்சா சொன்ன மாதிரி படம் ஸ்கேரியா இல்லை, படம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. அண்ட் மேக்கிங் த மூவி வாஸ் ஃபேண்டாஸ்டிக். ஸோ நாங்கள் 4 பேரும் பேசினோம். பேசி அஃப்கோர்ஸ் கோகுல் கேம் அட் த சீன். வி காட் ஆன் வித் கோகுல் அண்ட் வி ஹவ் ப்ரொடியூஸ் திஸ் மூவி. ஸோ ஓவரால் படம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி நைஸ் மூவி. அண்ட் ப்ரெஸ்ஸாக நீங்கள் அப்பாவுக்கு என்ன என்கரேஜ்மெண்ட் அப்போ கொடுத்தீங்களோ அதே என்கரேஜ்மெண்ட் வேறுக்கு வளர்ந்து கொடுத்து. Please promote the movie well so that the movie will be a big success. And 2nd August further. And of course, actors Balamurgan, Arpati Solevan is already a pretty established artist, and director, and software, and all the other artists. Camera work is fantastic in the movie. So we are hoping that Verus and Vylon, we have formed a good team, and the movie really rocks. Thanks a lot. இனிமேல் முதல்ல பேசியிருந்தோம். ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து என்ன கேட்டாருன்னா, எல்லாரும் ஆளுக்கு பாயிண்ட், ஏன்னா நீ இதை செய்ய நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றின எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்றேன். வெயிலோன் என்டர்டெயின்மெண்ட் நண்பர் விக்னேஸ்வரன், விஜய் கந்தசாமி, இவங்க 3 பேருக்குமே வந்து ரொம்ப பெரிய நன்றிகள். ஏன்னா நாங்கள்லாம் ஆரம்ப காலத்துலேருந்து பண்ணையாரம் பத்மினி 2013 அப்போ இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் காலத்துல இருந்து ரொம்ப நண்பர்கள் நாங்கள். அதுக்கு ராம்ஸ் அப்படிதான் நாங்கள் அவரை கூப்பிடுவோம். அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிராவல் ஃப்ரீக். பைக் எடுத்துக்கிட்டு ஹெல்மெட்டை மாட்டிட்டு கிளம்பிடுவார். ஒரு ரைடர், ஒரு டிராவல் ரைடர். ஏன்னா அவரால் மட்டும் தான் இந்த மாதிரியான லொக்கேஷன்லாம் கண்டுபிடிக்க முடியும். அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னா, அந்த தங்கின இடத்துல இருந்து ஒரு 2 மணி நேரம் நம்ம டிராவல் பண்ணி போகணும். அதாவது இந்த 4 வீல் டிரைவ் வண்டிகள் மட்டும்தான் அங்கே போக முடியும். ஜீப்பு இல்லை இந்த ஃபார்ச்சுனர் மாதிரியான கார்கள் மட்டும்தான் அங்கே போகும். நார்மலான வண்டியில் போக முடியாது. ரிவர்ஸில் வந்துடுவோம். அங்கே 2 மணி நேரம் டிராவல் பண்ணி போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம நடக்கணும். நடந்து போனோம்னா உள்ள வெயிலே விழுகாது. ஒரு 8 மணி 8:30 வந்து இறக்கிடுவாங்க. வெயிலே விழுகாது. அந்த அளவுக்கு இருட்டு காடு அது. அந்த காட்டை அதுல ஒரு 2 மணி நேரம் கடந்து அதை தாண்டி போனோம்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வரும். அங்க வந்து ஓப்பனா இருக்கும். சுள்ளுன்னு வெயில் அடிக்கும்.
அங்கதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 நாள் ஷூட் பண்றோம். ஆக்சுவலா அந்த ஃபாரஸ்ட் ஸ்டார்ஸ் எல்லாம் எங்க கூட வந்தாங்க. எங்களுக்கு பர்மிஷன் வாங்கி ப்ராப்பரா போகும்போது இப்ப கூட ஆளுங்க வருவாங்க இல்லையா, அவங்க சொன்னாங்க எங்களுக்கே இப்படி ஒரு இடம் இருக்குது தெரியாது, இது எப்படி இவர் கண்டுபிடிச்சாப்ல, இவரும் எங்க கேமராமேன் பார்த்திபன் அவர்களும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இதை கண்டுபிடிச்சு எங்க எல்லாரையும் கொண்டு போய் அங்க டெய்லி இந்த ப்ராசஸ். நாங்க காலைல 5 மணிக்கு எந்திரிங்க, ஏற்காடுல காலைல 5 மணிக்கு எந்திரிச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு சுடுதண்ணில குளிச்சுட்டு எல்லாம் வண்டியில ஏறி போய் அங்க இறங்கி இதை டெய்லி இதை பண்ணணும். 5 மணிக்கெல்லாம் மறுபடியும் வந்து பேக்கப் ஆயிடும், ஏன்னா லைட் போயிடும் ரொம்ப சீக்கிரமா. லைட் சில நாள் 4 மணிக்கெல்லாம் லைட் போனது உண்டு, மறுபடியும் கீழே வரேன். இதுல வந்து ரொம்ப நான் நன்றி சொல்றது வந்து தயாரிப்பாளருக்கு தான். ஏன்னா ரொம்ப கஷ்டம். மொத்தமா ஒரு மினிமம் குரூ தான் உள்ள போறதுக்கு ஃபாரஸ்ட்ல அலோவ் பண்ணுவாங்க. நம்ம நிறைய பேர் எடுத்துட்டு போக முடியாது. சின்ன படம்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இந்த படம் எடுக்கிற டைம்ல உண்மையிலே இதுக்கு போட்ட எஃபர்ட்ல ஒரு 2 படம் எடுத்துடலாம். அவ்வளோ ஒரு மேன் பவர், அவ்வளோ ஒரு எஃபர்ட், அவ்வளோ ஒரு மெனக்கடல் இருக்கு. உள்ள போய் இறங்கிட்டோம்னா முடிஞ்சு பிக் பாஸ் வீடு தான். நெட்வொர்க் இருக்காது, மனித தொலைத்தொடர்பு இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒரே என்டர்டைன்மெண்ட் சாப்பாடு மட்டும்தான். அந்த சாப்பாடை கரெக்டா கொண்டு வந்து சேர்த்தாங்க. காலையில 8:30 மணி டிஃபன்ல இருந்து மதியம் லஞ்சு, ஈவினிங் சமோசா, காபி, அதாவது ஸ்நாக்ஸ், அப்புறம் மறுபடியும் நைட்டு டின்னர். இது எல்லாத்தையும் கரெக்டான டைம்ல ஒரு நாள் கூட பிஸ்கடிக்கல. நம்ம இங்க அவுட்டோர் ஷூட் போகும்போது சில நேரங்களில் உணவு தாமதம் ஆகும், அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது, இயற்கையான விஷயம் தான். ஆனா அங்க மழையில சரி இவ்வளவு தூரம் அவங்க கஷ்டப்படுறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டா கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லி எல்லாரையுமே வந்து அவ்வளவு கம்ஃபர்ட்டா பாத்துக்கிட்டாங்க ப்ரொடியூசர். அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். கேரக்டர் தான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு கேரக்டர் மேல ஆசை இருந்துச்சு. சரி இந்த கேரக்டர் நம்ம ஒருத்த கேட்டு வாங்கிடுவோமா அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவரே சொல்லிட்டாரு, நீங்க மாறி கேரக்டர் தான் நீங்க பண்றீங்க. வேற என்ன சொல்றீங்க உண்மையிலேவா? எனக்கு பயங்கர சந்தோஷமாச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருந்துகிட்டு இருக்கு, நம்ம எல்லா விதமான கேரக்டரும் பண்ணணும். இன்னைக்கு நம்ம காமெடி ஆக்டரா நடிக்கிறோம், நல்லபடியா போயிட்டு இருக்கு. அது அடுத்தடுத்து வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. அதோட சேர்த்து எல்லா விதமான கேரக்டர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. அந்த வகையில இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருக்கும். எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா இது வந்து காமெடி ஹாரர் ஜானர், இல்ல ஒரு ரொமான்டிக் ராம்காம் ஜானர், ரொமான்ஸ் பிளஸ் ஹாரர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஹாரர். படம் போட்டு முடிகிற வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஹாரர், ஸ்டிக் ஆன் டு ஹாரர். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் சொல்றேன், ஃபுல் ஹாரர் படம் அது. இது மாதிரி பார்க்கணும்னு நமக்கே ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கு. அந்த மாதிரி ஒரு படத்துல நம்ம நடிக்கிறோம் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாம் இந்த ப்ரெஸ் மீட்ல எல்லாமே கொஞ்சம் டைம் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன், சாரி. தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து என்னோட அப்பா அம்மாவுக்கு. சினிமாவில் போகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போஸ் பண்ணாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணி, நான் ஃபினான்ஷியலாக இப்போ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்க டைமில் ஒரு 3 இயர்ஸ் நான் படிக்க போகிறேன், படிச்சுட்டு சினிமாவில் போய் கேமரா ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சப்போர்ட் பண்ணுறதுக்கு மிக்க நன்றி. அண்ட் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போதும் அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட ஃபேமிலி, ஒய்ஃப், குழந்தை, அப்புறம் என்னோட சிஸ்டர். ஸோ இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஆர்டர்லேயே வந்தது. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் இனிஷியல் ஸ்டெப் ஃபண்டு. ஸோ அப்போ வந்து வர சேலரியில தான் இந்த படம் போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். அப்போ அதுக்கு முதல் இனிஷியேட் பண்ணது 2 பேர். ஒன்று என் தங்கச்சி அண்ட் விக்னேஷ். இவங்க 2 பேரும் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபண்ட் வந்து உள்ள படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணது. ஸோ என் சிஸ்டர் வந்து லோன் போட்டு எடுத்து கொடுத்தாங்க, அண்ட் விக்னேஷ் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதை வச்சு தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஒர்க்ல இருந்து வருது, அப்படிதான் ஒர்க் பண்ணோம். ஸோ டோட்டலாகவே அவங்க 2 பேருக்கும் மிக்க நன்றி. என்னோட சிஸ்டரோட அவங்க ஃபேமிலிக்கும் மிக்க நன்றி. வேணும் அவரை பற்றி பேசுறதுக்கு அப்படின்றது இருந்துச்சு. அது இன்னைக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து மனோஜ் பரமஹம்சா அவர்கிட்ட தான் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணேன். வினய் தாண்டி ஒரு வயதுலேருந்து நண்பன் வரைக்கும் ஒர்க் பண்ணேன். எனக்கு அவர் ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் எல்லாமே எனக்கு. ஆக்சுவலி சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், சினிமா மேலே இருக்க பேஷனாக இருக்கட்டும், ஏதாவது பண்ணணும்னா அது சினிமாவுக்கு தான் பண்ணணும், சினிமாவில் தான் பண்ணணும் அப்படின்றது அங்கேருந்து வந்தது தான். அதுக்கப்புறம் ராமண்ணா வந்து பனையாரம் பத்மி பண்ணதுக்கு அப்புறம் நான் 2 இயர்ஸ் எதுவுமே படம் கமிட் பண்ணல. ஒரு நாள் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 2 இயர்ஸ் டைம் இருக்கு. ஸோ அந்த பீரியட்ல என்னோட ஃபினான்ஷியல் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு பர்சன் வந்து ராமண்ணா. ஏன்னா அப்போ அவர் வந்து பிஸியாக ஆட்ஸ் பண்ணிருக்காரு.
ஸோ அந்த 2 இயர்ஸ் என்னோட ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே முக்கியமாக சாட்டிஸ்ஃபை பண்ணது ராமனோட ஆட் ஃபிலிம்ஸ் தான். எல்லா ஆட் ஃபிலிம்ஸும் நான் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைமில். அதுக்கப்புறம் இவர் அது டிஓபி, அவன் என்னோட பேட்ச்மேட், என் காலேஜ் ஃப்ரெண்டு, என் கூட 3 இயர்ஸ் என் கூட ஒன்றா படிச்சிருக்கான். ஸோ அந்த மாதிரி என் கூட ஒரு 14 மெம்பர்ஸ் என் கூட படிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் அவன் பார்த்தி. ஸோ டிஓபியா பார்த்தி அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். அண்ட் பார்த்தி இங்கே இருக்க எல்லாருக்குமே பார்த்தியை தெரியும். முன்னாடியில இருந்து ரொம்ப வருஷமா என் கூட ட்ராவல் ஆகிறவங்க எல்லாருக்குமே பார்த்தியை தெரியும். ஸோ ராமண்ணா இஸ் வெரி கம்ஃபர்டபுள் வித் பார்த்தி. ஸோ ஒரு கேமராமேனும் டைரக்டரும் எப்போ வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்குள்ள இருக்காங்களோ அப்போ நமக்கு ஒரு விஷுவலா ஒரு ரொம்ப நல்ல அவுட் வந்துரும்ன்றதுல நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஸோ அதனால அவங்க 2 பேர் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சுவாமி எனக்கு ஒரு நாள் கொடுத்துல அதுக்கு முன்னாடிலேருந்தே தெரியும். ஆனால் அவங்களுக்கும் நான் ஆட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். சுவாமி ப்ரொடியூஸ் பண்ணி அதில் நான் வந்து ஆட் ஃபிலிம் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். சுவாமிக்கும் எனக்கு ஏதாச்சும் ஒன்று நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா இஸ் அப்கமிங் ஸ்ட்ரகிளிங், கஷ்டப்பட்டு ரொம்ப இடத்துல வாய்ப்பை தெரியும் பண்ணிட்டு இருக்காரு, சின்சியரா பண்ணிட்டு இருக்காரு. அந்த சின்சியர் எஃபர்ட்டுக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்ண ஏதாச்சும் கொடுக்கணும் அவருக்கு அப்படின்னு இருந்துச்சு. அதனால இந்த ரோல் சுவாமி பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஜாயின் பண்ணி இங்கே வந்து இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பெரிய லெவலில் ரீச் ஆகணும். August 2 ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.